திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாக்கு வங்கிகளையும் இழந்து வருகிறது. கடைசியாக நடைபெற்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காண அளவிற்கு மிக பெரும் தோல்வியை சந்தித்தது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. 12 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது. இந்த சூழலில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. கடந்த 10 தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விக்கு காரணம் 2 வலுவான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் வெளிப்படையாக சமூக நீதி கட்சி திராவிட இயக்கம் என பேசினாலும் அந்த கட்சிக்குள் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் சமூகம் சார்ந்த கட்சியாகத்தான் பார்க்கப்படும். பல சமுதாயங்கள் சேர்ந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெளியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சி சமூக நீதி கட்சி என்ற தோரணை இருக்குமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்படித்தான் உள்ளுக்குள் சமுதாய ரீதியான ஒரு கட்டமைப்பை தான் அந்த கட்சி வச்சிருந்தது. அது எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் சரி, அந்தந்த சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளை வேட்பாளராக போடுவதும் எந்த தொகுதிகளில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூக வேட்பாளர்களை போடுவது என பல யுக்திகளை கையாண்டார்கள். அதே போன்று எந்த சமூகத்தையும் பகைத்துக் கொள்ளாமல் எல்லா சமூக பிரதிநிதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் செயல்பட்டு வந்தது. தற்போது அந்த கட்சி தோல்விக்கு காரணம் சமுதாய ரீதியாக அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கிறது என கருதப்படுகிறது. குறிப்பாக தேவர் முக்குளத்தூர் சமுதாயத்துடைய வாக்கு வங்கியை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அம்மையார் காலம் வரைக்கும் அதிமுக வாக்குகள் அதிகம் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் முக்கிய தலைவர்களாக பார்க்கக்கூடிய சசிகலா அம்மையார், திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்கியதால் அந்த சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக இரட்டலைக்கு வாக்களிப்பதை நிறுத்திவிட்டார்கள். இதுதான் உண்மை. அது வெட்ட வெளிச்சமாக கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெளியில் தெரிந்தது. ஏனென்றால் தென் மாவட்டங்கள் முழுக்க 7 தொகுதிகளில் அது டெபாசிட்டில் இழந்தது. அதே மாதிரி வாக்கு வங்கிகளையும் பல தொகுதிகளில் இழந்தது. தென் மாவட்டங்கள் திருச்சி முதல் கன்னியாகுமரி வரை பரவி இருக்கும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களின் அதிமுக வாக்குகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் சென்று விட்டது. பாரதிய ஜனதா கூட்டணிக்கு செல்வதற்கு காரணம் ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் கூட்டணியில் இருந்ததனால் அதிமுக வாக்குகள் ஓபிஎஸ் டிடிவி மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக அவரின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவின் முக்குளத்தூர் வாக்குகள் சில திமுகவுக்கும் போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழல். இதே போன்று அந்த 10.5% இடஒதுக்கீடு காரணமாக 106 ஜாதிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கோபமாக இருந்தார்கள். அதுவும் அவர் தோல்விக்கு காரணமாக இருந்தது. சரி, இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. 2024 கட்சி பிளவுதான் காரணம் தோல்விக்கு என்பது 100% வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. இப்போது 2026 தேர்தல் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கிறது, வரப்போகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த கட்சி மீண்டும் ஒன்றிணையாமல், அதாவது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒன்றிணையாமல் மீண்டும் 2024 தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தால் பல பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, கூட்டணிக்கு வரமாட்டார்கள் மற்ற கட்சிகள். முதல் ஒன்று. ஏனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதான் நடைபெற்றது. கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரமாட்டார்கள். காரணம், நீங்கள் ஒன்று இணையுங்கள், ஒன்று சேர்ந்தால் வருகிறோம் என்று சொல்வார்கள். ஏனால் பிரிந்து கிடைப்பதனால் வாக்கு சிதறுகிறது, வெற்றி பெற வாய்ப்பில்லாமல் போகிறது என்ற ஒரு நிலை. தேர்தல் அறிவித்த தேதியிலிருந்தே அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்.
கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பதற்கு மிகவும் கட்சிகளை சேர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள். சரி, அப்படியே கட்சிகள் இருந்தால் எந்த கட்சியை அதிமுக கூட்டணியில் சேர்க்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் அதை விட்டு வரமாட்டார்கள். ஏனென்றால் ஆளும் கட்சியில் இருக்கிறவர்கள், எம்பியாக இருக்கிறவர்கள், எம்எல்ஏவும் இருக்கிறவர்கள். தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுகவிலிருந்து வெளியேறுவது அது தற்கொலைக்கு சமம் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், வைகோ அவருடைய மதிமுக, இது போன்ற அவரு கொங்கு ஈஸ்வரன், இது போன்றவர்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதே போன்று வேறு என்ன கட்சிகள் இருக்கிறது? வேறு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, டிடிவியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்றன. ஓபிஎஸ் அவர் பிரிந்திருக்கிறார். அவர் இப்போ இந்த கட்சிகள்ல இவர்கள் எல்லோருமே அப்படியே 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து செயல்பட போவதாக இருக்கிறார்கள். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைத்தால் வருவார். அதிமுகவில் இணைக்காத சூழலில் அவருக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அரசியல் அங்கீகாரம் அந்த தேர்தலில் தேவைப்படுகிற போது பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் அவர் சேருவார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, பாமக, டிடிவி தினுடைய அமமுக, ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் அவர்கள், அதே போன்று சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள் என ஒரு கூட்டணி அமைத்தார்களோ அதே போன்ற கூட்டணியை பிஜேபி தலைமையில் அவர்கள் அமைப்பார்கள். என அதிமுக பிரிந்து கிடப்பதனால் மீண்டும் அவர்கள் வர வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரை அதிமுக கூட்டணிக்கு அழைக்கும்? கூட்டணிக்கு அழைப்பதற்கு எந்த கட்சி இருக்கிறது? சாதாரண பச்சை குழந்தைக்கே தெரியும். ஏனென்றால் அங்கங்க அது செட் ஆயிட்டாங்க. பிஜேபி தலைமையில தான் போட்டியிட போறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வருதாங்க. திமுக கூட்டணியிலிருந்து யாரும் பிரிய போறதுங்கிறது இங்க ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதிமுக கூட்டணிக்கு யார் வருவா? எந்த கட்சி மிச்சம் இருக்கிறது? தேமுதிக இருக்கிறது. அது 2.5% வாக்கு சுருங்கி விட்டது. ஏன்னா தேமுதிகவோட கூட்டணி வச்சுதான் அந்த இப்ப கூட பெருசா ஜெயிக்க முடியல. சரி, தேமுதிக மட்டும் வைத்துக்கொண்டு எவ்வாறு ஜெயிக்க முடியும்? இது இப்போதே தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேராவிட்டால் மிகப்பெரிய தோல்வியையும் மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய அவமானத்தையும் அந்த கட்சிக்கு தேடி தரக்கூடிய சூழல் இப்போதே தெரிகிறது. சரி, இதை மீறி கடைசி கட்டத்தில் யாருமே கூட்டணிக்கு வராத சூழல் வரும். தேமுதிகவோட கூட்டணி அமைப்பார்கள். அப்படி அமைத்தாலும் சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி என்ன என்று பார்க்கிற போது திமுக, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணிக்கும் தான் சட்டமன்றத்தில் கடுமையான போட்டி இருக்கும். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் தள்ளப்படும். ஆனா அதிமுக என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருவாங்க பேசலாம்னு நினைச்சிருக்கோம். சீமான் வரமாட்டார். சீமான் அதிமுக கூட்டணி வரமாட்டார். அப்படியே சீமானை கூட்டணி சேர்ந்தால் சீமானுக்கு விடக்கூடிய அந்த வாக்குகள் முழுமையாக விழாது. அவர் கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக இயங்குவதனால் தான் அவருக்கு வாக்களிக்கிறார்கள் மக்கள். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாலோ இல்லை வேறு கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலோ, புதிதாக உருவாக்கூட கட்சி கூட்டணி சேர்ந்தா கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார். விஜய் அவர்களோடு நாம் தமிழர் சேர்ந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், வாய்ப்பு இருக்கிறது, மக்கள் ஓட்டு போடுவார்கள். ஆனா அதிமுகவோடு சேர்ந்தார்னா வாக்களிக்க மாட்டார்கள். அது ஒரு 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 எக்ஸாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுகவோட ஆதரவு கேட்டார். மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. அப்ப யாருக்கு போடுவாங்க? திமுகவுக்கு அதிமுக போட மாட்டாங்க, நாம் தமிழர் கட்சி தான் போடணும். அது மறைமுகமா சொன்னார். ஆனா மக்கள் ஏத்துக்கல, அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கல. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்தது, அதிமுக ஓட்டு விடவே இல்லை. அப்ப நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக போன்ற இப்ப இருக்கிற பழைய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் இருந்தா தான் அதே வாக்கு வங்கியை பெற முடியும். கூட்டணி வைத்தால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் சேர்த்தாலும் பணம் இல்லை. இப்படிப்பட்ட சிக்கல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதே நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்டார் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. 100% அவர் வெற்றி பெறுவதற்கோ ஆட்சியை பிடிப்பதற்கோ வாய்ப்பே இல்லை.
எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை கூட இழந்து விடுவார். அதையும் 75% தொகுதிகள் அதிமுக டெபாசிட் இழக்கும். கிட்டத்தட்ட எதற்கு நான் சொன்னா, முக்கியமானவங்க இருக்காங்க இல்லையா, வேல்மணி, சண்முகம், செல்லூர் ராஜு, அவர் கூட தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் இப்போ அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் ஜெயிக்கிறது கஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்கிறது. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் பழைய அமைச்சர்கள் ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள்ல வர வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி பெரிதாக ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்களும் அரசியலுக்கு வருவதாக சொல்லுகிறார்கள். அப்ப அந்த இளைஞர்கள் வாக்குகளும் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா என்னதான் தெரிஞ்சு போனாலும் கூட்டணி வலுவா இருக்கிறதுனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு. அதிமுக வாக்கு பிரிந்து போகும்போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கிற போது அதை சொல்வதற்கே வருத்தமாக இருக்கிறது. பல தொகுதிகள் 75% தொகுதிகள் டெபாசிட் இழக்கும். கட்சி சின்னத்தை கூட இழக்கக்கூடிய சூழல் வந்தாலும் வரலாம். ஏனென்றால் அதிமுகவுக்கு எதற்கு ஓட்டு போடணும் என்ற மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே என்ன இருக்கு, ஏன் நான் அங்கே ஓட்டு போடணும், பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களா, எதை நோக்கி அதிமுக பயணிக்குது, அவங்க கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தோக்க போகிற கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும், புது வாக்காளர்கள் போட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக ஒன்று சேராமல் சசிகலாமையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதே மாதிரி பிரிந்து சென்ற எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அதிமுக எதிர்ப்பு சொல்லுவாங்க. சேர்க்கலைன்னா கேசிபி, புகழேந்தி, இப்படி எத்தனை பேர் இருக்காங்க. எல்லோரையும் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்தித்தால் திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பயங்கரமான போட்டி இருக்கு. ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஒன்று சேர்ந்தா அதிமுக ஒரு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு. அது அதிமுக தலைவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்காங்க என்பது தெரியாது. ஒன்றிணையாமல் 2026 தேர்தலை சந்தித்தால் அதிமுக சின்னத்தை இழக்கும், கட்சியையும் இழக்கக்கூடிய சூழல் வரும். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு தகவலோடு சந்திப்போம். நன்றி.